ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ட்ரெண்ட் லைன்ஸ் பார்க்கலாம். அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், அது எப்படி மூவ் ஆகுது, அதை வச்சு எப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அது வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் வந்து சொல்லணும். அப் ட்ரெண்ட் இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கா, ப்ரைஸ் கீழே போதா, மேலே வருதா, எல்லாத்தையும் நமக்கு சொல்ல போகுது. இது ட்ரெண்ட் லைனுடைய சிக்னிஃபிகன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, லென்த் ஆஃப் த ட்ரெண்டு, லென்த் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பெருசாக இருக்குது, நிறைய அந்த இடத்துல வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா ஓகே. எப்படின்னா மந்த்லி சார்ட்லேயும் நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ளஸ் லென்த்தாக இருக்கும் ட்ரெண்ட் லைன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் ஜோன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுக்கிறது. சேம் டைம்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் ஹாஸ் பின் டச், அதாவது எத்தனை முறை டச் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் முறை, செகண்ட் முறை, மறுபடியும் தேர்ட் முறை வருதா, ஃபோர்த் முறை வருதா, ஃபிஃப்த் முறை வருதா, அப்போ வந்து அதனுடைய ட்ரெண்ட் வந்து நல்லாவே இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் த ட்ரெண்ட், எந்த ஆங்கிள் இருக்கு. ஒரு 45 டிகிரி இருந்தா ஓகேவான ட்ரெண்ட் லைன், மீன்ஸ் ஆப்டான ட்ரெண்ட் லைன், அது வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகும். சம்டைம்ஸ் 70 to 80 டிகிரியில் போனால் வந்து பயங்கரமான அப் ட்ரெண்டு, பயங்கரமான ஸ்டீப் ட்ரெண்டு. அது மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது வந்து சைட்வேஸில் போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ லாங் டைம் ஹோல்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சார்ட்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, அடுத்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதுன்னா வந்து ஒரு பர்பண்டிகுலர் 70 to 80 டிகிரியில் போயிட்டு பிரேக் பண்ணுதுன்னா மோஸ்ட்லி சைட்வேஸில் போயிருக்கும். இதே வந்து 45க்கு கீழே இருக்குது, ரொம்ப கீழே இருக்குது ட்ரெண்ட் லைன், மீன்ஸ் 30 டிகிரி அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா அது பிரேக் பண்ணால் நிறையவே டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ட்ரெண்ட் லைன். ஒரு சப்போர்ட்டு, 2, 3, 4, 5, 6 அப்படி எடுத்துன்னு போயிட்டே இருக்கும் அப் ட்ரெண்டில். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே எங்கெங்கெல்லாம் டச் பண்ணும் போதெல்லாம் நம்ம பை பண்ணுறதுக்கு பார்ப்போம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 அப்புறம் தான் போய் பிரேக் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ஆங்கிள் நல்லா இருக்கு, 45 60 கிட்ட இருக்கு. அங்க பாருங்க, அடுத்து சைட்வேஸ் தான் போயிருக்கு அப் ட்ரெண்ட்ல. டவுன் ட்ரெண்ட் சேம், கீழே ப்ரைஸ் வந்து டச் பண்ணிட்டு ப்ரைஸ் மூவ் ஆகிக்கிட்டு கீழே போய்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ஒரு டைமு வருண் பெவரேஜஸ் இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் சேல்ஸ் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் நல்லா மேலே போச்சு, அந்த ட்ரெண்ட் லைன்ல போய் பாருங்க, ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃபால்ஸ் பிரேக் அவுட். இங்க 1, 2, 3, 4 கீழே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இது பிரேக் பண்ண பிறகு நம்ம இதை வாங்கலாம். ஒரு ஸ்டாக்கு டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்கு, நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் கேட்டாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு கோடு போடுங்க ட்ரெண்ட் லைன், இதுக்கப்புறமா வாங்குங்கப்பா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது பிரேக் பண்ணியிருக்கா, வாங்கலாம், முடிஞ்சிச்சு. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இதே சேனல்ஸ், இது நம்ம மேலே ஒரு கோடு போட்டோம்னா ஒன்றும் இல்லைங்க, மேலே ஒரு கோடு போட்டால் சேனல் ஆகிடும். சேனலில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம இங்கே வாங்கிட்டு இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லைனா இங்கே வரும்போது நம்ம இன்னும் ஆட் பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்து இதுவே பெரிய ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா இங்கே வந்து புக் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வரும்போது வாங்கலாம். இது மாதிரி போயிட்டே இருக்கலாம் சேனல்ஸில். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இந்தியன் ஹோட்டல்ஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே போய் இங்கே வந்து ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்துருக்கு, மறுபடியும் சப்போர்ட்டு இங்கே எடுத்து பாருங்கள், எத்தனை முறை இந்த சேனலை சப்போர்ட் எடுத்து இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. சேனலை பிரேக் பண்ண உடனே நல்ல ஒரு மூவ் கிடச்சிருக்கு. சேனலோடைய பிரேக் பண்ணால் அதனுடைய டார்கெட் வந்து சேனலோடைய எவ்வளோ லென்த் இருக்கோ அதே அளவு நம்ம டார்கெட்டை அழகாக அச்சீவ் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னா தெரியும், சேனலோட லென்த்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்ட் சேனல்ஸ், டவுன் ட்ரெண்ட்லேயும் நம்ம இந்த சேனலில் போய்கிட்டே இருக்கலாம் ஸ்டாக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம நிஃப்டி வந்து நல்ல கரெக்ஷன் ஆகிட்டே வந்தது. இங்கே ஒரு சேனல்ல, அடுத்து இங்கே ஒரு சேனல், இங்கே ஒரு லெக்குன்னு சொல்லுவாங்க, இது ஒரு லெக்கில், இது ஒரு லெக்கில், ஒரு சேனலில் இங்கே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு, மறுபடியும் கீழே வந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த சேனலை பிரேக் பண்ண உடனே மேலே போயிருக்கு. ப்ளஸ் இந்த சேனலில் சிஐபி லெவல், சேஞ்ச் இன் பொலாரிட்டி, இங்கே சப்போர்ட் எடுத்த பிறகு எவ்வளோ மேலே போயிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நெஃப்டியுடைய ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், இந்த ட்ரெண்ட் லைனுடைய பவர்ஃபுல் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கு, ப்ளஸ் சிஐபி லெவலில் இருக்குது. சேம் அதே ஒரு இந்தியன் ஹோட்டல்ஸ் ஸ்டாக் தான் பாருங்க, 1, 2, 3வது முறை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே மறுபடியும்
அதே ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. பிரேக் பண்ண உடனே வாங்குறது ஒரு ட்ரேடு, இங்கே வாங்குறதுக்கு வந்து நமக்கு லோ ரிஸ்காக இருக்கும். இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் இது கீழே கூட வரலாம். ஆனால் இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட் ஆகிறது வந்து ஒரு பர்ஃபெக்டான அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது ஸ்ட்ரைக் ரேட் நல்லாயிருக்கும், ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருக்கும். இதே ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகி சிஐபி லெவல் இங்கே ஒரு முறை சப்போர்ட்டு 2 3 4 5 6வது முறை எடுத்து மறுபடியும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆன பிறகு இது நம்ம இங்கே ஷார்ட் பண்ண விட்டுட்டோம், இது நம்ம இது பண்ணலன்னா இங்கே வந்து ஷார்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்டார் பண்ணியிருக்கு, ஒரே ஷேடோவாக இருந்திருக்கு. இந்த ரொம்ப லோ ரிஸ்கான ஒரு ஷார்ட் ட்ரேடு மீன்ஸ் ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸில் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே செல் பண்ணியிருந்தா இதனுடைய மூவ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இதுதான் வந்து ட்ரெண்ட் லைனுடைய பர்ஃபெக்டான ட்ரேடர்ஸ். நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனை பற்றி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா வரும். தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் எப்படி வரையறதுன்னு சொல்லித்தரேன். அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன்ஸுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதெல்லாம் வந்து மறுபடியும் பாருங்கள், ஞாபகம் வச்சுங்க. சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு. அடுத்த வீடியோவில் எப்படி வரையறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 1000க்கு கொண்டு போங்க நம்ம டார்கெட்டை. நெக்ஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஃப்ரீயாகவே லைவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய், டேக் கேர்.